வணக்கம். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். கேரளம் நமக்கு தந்த வெரி ஸ்பெஷல் ஆளுமைகளில் ஒருவர். காலம் தாண்டி நிற்கும் அற்புத இசையமைப்பாளர். மனிதத்தன்மை, அடக்கம், திறமை இவற்றுக்கெல்லாம் ஒரு தனிப்பெரும் உருவமாய் திகழ்ந்தவர். அவர்களுக்கும் கே. பாலச்சந்தர் என்கிற கேபிக்கும் எப்படிப்பட்ட உறவு? யோசித்தால் எவ்வளவோ சொல்லலாம். கால நேரமின்மையால் சில விஷயங்கள் விட்டுப்படலாம். படைப்பாளிகள் ஒன்று சேர்ந்து படத்துக்கு உழைப்பது ஒரு ரகம். அதையும் தாண்டி மனத்தாலும் செய்கையாலும் சிந்தை ஒருமித்து பணிபுரிந்தவர்கள் பட்டியலில் இவர்கள் அடங்குவார்கள். கேபியின் கதைகளுக்கும் பாத்திரங்களுக்கும் மெருகு சேர்ப்பார் எம்எஸ்வி. எம்எஸ்வியின் அற்புத இசைக்கு திரையில் மரியாதை செய்வார் கேபி. பாலு என்ற அவரும் விசு என்று இவரும் ஒருவருக்கொருவர் கொஞ்சிக் கொண்டு அழைப்பதை கேட்க அவ்வளவு பரவசமாயிருக்கும். எம்எஸ்வி, கேபி இவர்களோட திரைப்பயணம் எப்பொழுது தொடங்கியது? எல்லாருக்கும் தெரியும். கேபியின் அறிமுக இசையமைப்பாளர் மேதை வி. குமார் நீர்க்குமிழி என்கிற படத்தில். பின்னர் தான் எம்எஸ்வியின் பங்களிப்பு துவக்கம். முதல் படமே பாமா விஜயம். பின்னர் எத்தனை படங்கள். 60களில் தொடங்கிய பந்தம் 80கள் வரை அவ்வளவு அற்புதமான பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு படத்திற்கும் பிரத்யேக பாடல்கள். அந்த படத்தோட கருத்தை அப்படியே பிரதிபலிக்கிற சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ப பாடல் வரிகள். கண்ணதாசன் அவர்களாலும் வாலி அவர்களாலும் எழுதப்பட்ட அற்புதமான வரிகளுக்கு அருமையான டியூன் போட்டு அந்த பாடல்களை இன்று வரை நம் காதில் ஒலிக்க செய்து கொண்டிருந்த மாமேதை எம்எஸ்வி அவர்கள். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, நடுத்தர குடும்பத்தின் பண சூழ்நிலையை வரவு எட்டனா செலவு பத்தனா, இதை விட அழகாக சொல்ல முடியுமா? இன்று வரை அந்த சொற்றொடருக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கிறது. சொல்லத்தான் நினைக்கிறேன்ல, காதலை சொல்லாத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தவிக்கிற ஒரு காதலனுடைய பாடல்களாய் சொல்லத்தான் நினைக்கிறேன். தூத்துக்குடி வட்டார வழக்கில் ஒரு சாமானியனோட காதல் டூயட், முத்துக்குளிக்க வாரிகளா, இன்று வரைக்கும் அதோட இனிமை நம்ம காதில் ஒலிச்சுட்டு தானே இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு ஆகியவற்றோடு சேர்ந்த ஒரு டூயட், மதுரையில் பறந்த மீன்கொடியை. உள்ளே இருக்கிற காதலை மறைச்சு கடுமையாக வெளியில் பேசுகிற ஒரு பெண்ணை நையாண்டி செய்யும் கம்பன் ஏமாந்தான். அபூர்வ ராகங்கள். தமிழ் திரையுலகில் ஒரு அபூர்வ ராகம் இது. ஒவ்வொரு பாட்டும் அற்புதமாய் அமைந்து இன்று வரை அந்த ராகங்கள் எல்லாம் நம் காதில் ஒலித்து கொண்டே தான் இருக்கின்றன. நினைத்தாலே இனிக்கும் ஒரு இன்னிசை மழை. கமல், ரஜினி இவர்களுக்கு ஈக்குவலான ஸ்கோப் கொடுத்து 16 பாடல்கள். மனச்சிதைவு உள்ள ஒரு பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லும் பாணியில் ஒரு தாலாட்டு பாட்டு, கனா காணும் கண்கள் மெல்ல, அக்னிசாட்சி திரைப்படத்தில். வீட்டை விட்டு வெளியே துரத்தும் தங்கைக்கு மானம் கெட்ட அண்ணனின் ஒரு தத்துவ பாட்டு, தெய்வம் தந்த வீடு, அவளது தொடர்கதையின் கிளாசிக். இது மாதிரி எத்தனையோ பாடல்கள். இதற்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி ஒரு பாட்டு சொல்கிறேன். ஸ்வரம் சொல்லி, சந்தம் சொல்லி, கவிதை சொல்லி, அதன் மூலமாக காதலை சொன்ன சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, வறுமையின் நிறம் சிவப்பு. எவ்வளவு ரிட்ரோ பாடல்கள், அருமையான தத்துவங்கள், அருமையான டூயட், இனிமையான டூயட்டுகள். இவற்றையெல்லாம் இன்னும் நம்ம கேட்டு நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா, இவங்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்கிறத தவிர நம்மளால் வேறு எதுவும் செய்ய முடியுமா? இந்த வாய்ப்பு மூலமாக நான் கோடானு கோடு ரசிகர்களை மகிழ்வித்த இந்த மாபெரும் மேதைகள் கேபி அவர்களும், எம்எஸ்வி அவர்களுக்கும், கண்ணதாசன் அவர்களுக்கும், வாலி அவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.